ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஈஸியாக எப்படி பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொல்லியிருக்க அளவு 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் 2 வெங்காயம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அந்த 2 வெங்காயத்தையுமே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் இஞ்சி பூண்டு கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியுமே சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 10 போல் முந்திரி பருப்பை சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அரை வச்சுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3 ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாய்த்தூள், கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அரை ஸ்பூன் மட்டும் வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிட்டேன். நம்ம தக்காளி நிறைய சேர்த்துக்கிறதுனால ஒரு புளிப்பு சுவை இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் சக்கரை சேர்க்குறோம். இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 to 8 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போது நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை நமக்கு தேவையான சைஸில் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தவாவில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பன்னீருமே தவாவில் அடிக்கலாம். எல்லா சைடுமே ஒரு 2 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம டைரெக்டாகவும் பன்னீரை சேர்க்கலாம். அதை விட நம்ம ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது பன்னீரோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா இந்தளவுக்கு கிரேவி திக்காக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பன்னீருமே சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்தா மட்டும் போதும். ரெஸ்டாரண்ட்லலாம் ஃபைனலாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்ப்பாங்க. வீட்டில் அது இருக்காது. ஸோ நம்மக்கிட்ட இருக்க பட்டரே 1 ஸ்பூன் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணோன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.